ஹலோ எவ்ரிவன். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னா ட்ரிக்னாமெட்ரியோட 2 ஃபார்முலாஸ். என்னடா கெமிஸ்ட்ரி வீடியோஸ் போட்டு இப்போது மேக்ஸ் வீடியோ போடுறேன் அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சில பேர் கேட்டிருந்தாங்க எனக்கு மேக்ஸில் வீடியோஸ் போடுங்க. ரீசன் வந்து அவங்களுக்கு ஆக்சுவலாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சில பேர் மேக்ஸ் கேட்டிருந்தாங்க. அட் த சேம் டைம் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் சில பேர் மேக்ஸ்க்கு வீடியோஸ் கேட்டிருந்தாங்க. ஓகே ஃபைன். ஸோ ரெண்டுத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற விதமாக இது ஃபர்ஸ்ட் மேக்ஸ் வீடியோ நம்ம சேனலில். ஓகே, ட்ரிக்னாமெட்ரி ஏன் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணேன்னா, பொதுவாகவே எல்லாருமே ட்ரிக்னாமெட்ரி நிறைய ஃபார்முலாஸ் இருக்கோ, இது கன்ஃபியூஷன் அது கன்ஃபியூஷன்ட்டு அவங்க ட்ரிக்னாமெட்ரி அவாய்ட் பண்ணிவிடுவாங்க, போத் இன் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ஆல்சோ. ஓகே, ஸோ அந்த கேசஸில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது கொஞ்சம் ஏதாவது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஈஸியாக சொல்லிக் கொடுக்குற மாதிரி பார்த்து இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலாஸ் புரிய வைக்கலாமா அப்படின்னு. ஸோ இந்த வீடியோவில் வெறும் 2 டைப் ஆஃப் ஃபார்முலாஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரிக்னாமெட்ரிக் ரெசிப்ரோக்கல்ஸ் அப்படின்னாலுமே இப்போது 1 டிவைடட் பை சம்திங், ஸோ அதான் ரெசிப்ரோக்கல்னு சொல்லுவோம்ல. ஸோ யூஸ்வலாகவே நம்ம ட்ரிக்னாமெட்ரியில் பார்த்தனாலுமே வி யூஸ் டு டூ பேரிங்ஸ். ஸோ சைன் டீட்டாக்கு பேரு காஸ் டீட்டா, கொசிகன் டீட்டாக்கு பேரு சீக்கன் டீட்டா, காட் டீட்டாக்கு பேரு டேன் டீட்டா அப்படின்னு பேரிங் பண்ணுவோம், கரெக்டாக? பட் ரெசிப்ரோக்கலில் மட்டும் வி ஹாவ் அ டீவியேஷன் இன் பேரிங். ஓகே, ஸோ இப்போ சைன் டீட்டாக்கு காஸ் டீட்டா பேராக வராது. சைன் டீட்டாக்கு பேராக என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா கொசிகன் டீட்டா வரும். அப்போ கொசிகன் டீட்டாக்கு ஸோ கொசிகன் அண்ட் சைன் டீட்டா இது 2 தான் பேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. காஸ் டீட்டாக்கு பேரா சீக்கன் டீட்டா வரும். ஓகே, தென் டேன் டீட்டாக்கு காட் டீட்டா பேர் தான், அந்த பேர் மட்டும் சேஞ்ச் ஆகலை. ஓகே, ஸோ இப்போ அதான் சைன் டீட்டாவை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோன்னா 1 கொசிகன் டீட்டா. ஸோ ரெசிப்ரோக்கலாக எழுதியிருக்கேன்னா, சைன் டீட்டா வர இடத்துல நான் எப்படி ரெசிப்ரோக்கலாக எழுதணும்னா, இப்போ சைன் டீட்டாவை ரெசிப்ரோக்கலாக எழுதணும்னா 1 கொசிகன் டீட்டா. இப்போ இதுக்கான அதே பேர் பார்த்தோன்னா கொசிகன் டீட்டா. அப்போ கொசிகன் டீட்டாவை எப்படி எழுதலாம்? 1 சைன் டீட்டான்னு எழுதலாம், கரெக்டாக? ஓகே, தென் அதே மாதிரி காஸ் டீட்டாக்கு 1 சீக்கன் டீட்டான்னு எழுதலாம். ஸோ ஆக்சுவலாக இதுக்கு நேம் வந்து தீட்டா, THETA. ஸோ பொதுவாக எல்லோரும் டீட்டான்னு தான் சொல்லுவோம். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன், இதுக்கு பேர் தீட்டான்னு சொல்லுவாங்க. பட் டீட்டான்னு தான் வி யூஸ் டு ப்ரொனவுன்ஸ். ஃபைன், முடிஞ்சதுன்னா தீட்டானே சொல்லுவோம், நாட் அன் இஷ்யூ. ஓகே, இப்போ காஸ் டீட்டாவை வந்து 1 சீக்கன் டீட்டான்னு எழுதலாம். அப்போ சீக்கன் டீட்டாவை 1 காஸ் டீட்டான்னு எழுதலாம். ஸோ டேன் டீட்டாவை 1 காட் டீட்டான்னு எழுதலாம். காட் டீட்டாவை 1 டேன் டீட்டான்னு எழுதலாம். ஸோ இந்த காட் டீட்டாவும் டேன் டீட்டாவும் ரெசிப்ரோக்கல்னால் இது தான். பட் இந்த ரெண்டுத்துக்கும் இன்னொன்று தனியாக ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்போ டேன் டீட்டாவை இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் அண்ட் காஸ் எழுதணும், சைன் டீட்டா காஸ் டீட்டா வர மாதிரி எழுதணும் அப்படின்னா, டேன் டீட்டாவை வந்து மேலே சைன் டீட்டா டிவைடட் பை காஸ் டீட்டான்னு எழுதலாம். இப்போ காட் டீட்டாவை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, மேலே காஸ் டீட்டா டிவைடட் பை சைன் டீட்டா. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு, டேன் டீட்டா வந்து 1 இது காட் டீட்டாவோட ரெசிப்ரோக்கல், காட் டீட்டா வந்து டேன் டீட்டாவோட ரெசிப்ரோக்கல். இப்போ உனக்கு ஞாபகம் வந்துச்சு, இப்போ சைன் டீட்டா பை காஸ் டீட்டா தான் டேன் டீட்டா அப்படின்னா, இதோட ரெசிப்ரோக்கல் தான் ஆப்வியஸாக காட் டீட்டாவாக இருக்கும். ஸோ இப்போ சைன் டீட்டா பை காஸ் டீட்டாவை எப்படி எழுதலாம்? காஸ் டீட்டா பை சைன் டீட்டா அப்படின்னு எழுதலாம். ஓகே, ஸோ இதுதான் ரெசிப்ரோக்கல் ஃபார்முலாஸ், ட்ரிக்னாமெட்ரிக் ரெசிப்ரோக்கல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் அப்படின்னா என்ன? சம்திங் டிவைடட் பை சம்திங். ஸோ அந்த டிவிஷனை தான் நம்ம ரேஷியோஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ ஆப்போசிட் சைட் டிவைடட் பை ஹைப்போட்டனஸ். இங்கே என்னடா டிவைட் தான் இருக்குது, நம்ம ரேஷியோஸ்ன்னு நாங்கள் ஹெட்டிங்கில் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு பார்க்காத, ரேஷியோஸ்னாலும் டிவிஷன்னாலும் ஒன்று தான். ஃபைன். ஸோ ஏபி டிவைடட் பை ஏசின்னா அது எப்படி எழுதலாம்? ஏபி இஸ் டு ஏசி அப்படின்னு எழுதலாமா? ஓகே, இப்போது இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து ஆப்போசிட் சைடு எப்படி கண்டுபிடிக்கணும், அட்ஜசன்ட் சைடு எப்படி கண்டுபிடிக்கணும், ஹைப்போட்டனஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது லாஜிக் தெரியணும். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கோ, ஏபிசி அப்படின்னு. இந்த ட்ரையாங்கிளில் பி இடத்துல 90 டிகிரி கொடுத்துருக்கேன், கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே அந்த ட்ரையாங்கிளில் நீ கண்டுபிடிக்க வேண்டியது டீட்டா எதுன்னு கண்டுபிடிக்கணும். டீட்டானா எந்த தீட்டாக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும், ஐ மீன் அந்த தீட்டாக்கு தான் நம்ம சைன் டீட்டா வேல்யூவா, காஸ் டீட்டா வேல்யூவா, சீக்கன் டீட்டா வேல்யூவா, கொசிகன் டீட்டா வேல்யூவா, எந்த வேல்யூ போட்டு எந்த ட்ரிக்னாமெட்ரிக் வேல்யூஸ் போட்டுட்டு நான் வந்து எனக்கு டீட்டா அந்த ஆங்கிளுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த ஆங்கிளை ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். ஓகே, அதுக்கு அடுத்து 90 டிகிரி எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு ஆங்கிள், அதுக்கப்புறம் 90 டிகிரி எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஸோ 90 டிகிரிக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிற சைடு தான் ஹைப்போட்டனஸ். திஸ் இஸ் ஃபஸ்ட்டு ரூல். ஓகே, ஃபஸ்ட்டு 90 டிகிரி பார்க்குறேன், அந்த 90 டிகிரிக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் ஹைப்போட்டனஸ் அப்படின்றத பார்க்கணும். ஓகே,
இப்போ இந்த தீட்டாக்கு வா. இந்த தீட்டாக்கு ஆப்போசிட் சைடு வந்து ஆப்போசிட் சைடு, தீட்டாக்கு அட்ஜசன்ட் சைடு வந்து அட்ஜசன்ட் சைடு அப்படின்னு முடிச்சிடணும். ஓகே, தென் இப்போ எது ஆப்போசிட், எது அட்ஜசன்ட், எது ஹைப்போட்டனஸ்னு கண்டுபிடிச்சாச்சு. கரெக்டாக? இந்த ஹைப்போட்டனஸ் கண்டுபிடிச்சதுனாலுமே மெயின் ரூல் என்னென்னா எப்பவுமே 90 டிகிரிக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் இப்போ ஹைப்போட்டனஸ். அவ்வளோதான். ஓகே, தென் வி கோ ஃபார் சைன் டீட்டா. இப்போ அந்த டீட்டா இடத்துல சைன் டீட்டான்னு போட்டோன்னா நான் எப்படி ஃபார்முலா எழுதுவேன் அப்படின்னா, சைன் டீட்டாக்கு ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டனஸ் சைட். சைன் டீட்டான்னு போட்டோன்னா ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டனஸ். சைன் டீட்டா எதோட ரெசிப்ரோக்கல்? கொசிகன் டீட்டாவோட ரெசிப்ரோக்கல். இப்போ அப்படியே கொசிகன் டீட்டாவை எடுத்து பார்த்தோன்னா உனக்கு தெரியும், அப்படியே அதோட ரெசிப்ரோக்கலாக இருக்கும். ஹைப்போட்டனஸ் சைட் பை ஆப்போசிட் சைட். நெக்ஸ்ட் காஸ் டீட்டா பாரு, அட்ஜசன்ட் சைட் பை ஹைப்போட்டனஸ்னு இருக்குது. ஓகே, காஸ் டீட்டாக்கு ரெசிப்ரோக்கல் சீக்கன் டீட்டா. ஸோ அது பார்த்தோன்னா ஹைப்போட்டனஸ் பை அட்ஜசன்ட் சைட். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் டான் டீட்டாவும் இப்படி தான் பார்க்கணும், காட் டீட்டாவும் இப்படி தான் பார்க்கணும். ஸோ டான் டீட்டா பார்த்தோன்னா ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடுன்னு கொடுத்துருக்கு டான் டீட்டா. ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன? டான் டீட்டாக்கு வந்து சைன் டீட்டா டிவைடட் பை காஸ் டீட்டா. கரெக்டா? ஸோ சைன் டீட்டா என்ன வந்திருக்கு மேலே? ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸ் மொத்தமாக பை. காஸ் டீட்டா என்ன வந்திருக்கு? அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டனஸ்னு வந்திருக்கு. ஸோ ஹைப்போட்டனஸ் கேன்சல் ஆகிடும், மீதி நிற்கிறது ஆப்போசிட் பை அட்ஜசன்டாக தான் இங்கே வந்திருக்கு. இன்னொரு ஃபார்முலா பார்த்தோம் என்னென்னா, டான் டீட்டா காட் டீட்டா வந்து டான் டீட்டாவோட ரெசிப்ரோக்கல் அப்படின்னு. ஸோ அதோட ரெசிப்ரோக்கல்னால் இதோட உல்ட்டா தான் இங்கே. ஓகே, ஸோ இதுதான் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ். இது திருப்பி திருப்பி வாசித்து பாருங்கள், திருப்பி திருப்பி படிச்சிங்க அப்படின்னா தென் யூ பீப்புள் வில் ஃபீல் சம்வாட் பெட்டர். இந்த ட்ரிக்னாமெட்ரினா பயம்னு இல்லாமல் இது ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ப்ளீஸ் டூ ஷேர், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.